இன்றைக்கி செடி வாங்கலான்னு போனால் எந்த நர்சரியுமே இல்லை. லாஸ்ட்டாக இது ஒன்று தான் இருந்தது. அங்கேயும் நான் போய் கேட்டேன், எந்த செடியுமே இல்லை. சரி வந்ததுக்கு ஒரு ரோஸ் செடி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்க்க வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் இல்லை. ஆனால் வந்துட்டு இதில் மொட்டெல்லாம் இருந்தனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இதை நாளைக்கு பிளான்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கீரை செடி சாஞ்சு சாஞ்சு போயிடுச்சு சாக்கில் வச்சதால். அதனால் ஒரு க்ரோ பேக் வாங்கி அந்த மண் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலக்கீரையோட விதைய வந்து போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி போட்டது எல்லாமே சாஞ்சு போச்சு. சாக்கு வந்து நேராக நிற்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப சாஞ்சு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதோட இந்த பாலக்கீரை விதைய நல்லா போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா மண்ணெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. பார்ப்போம். போன தடவை கொஞ்சம் விதை போட்டு டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்த விதை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அது முளைச்சிருச்சு. நான் வச்சுருந்த சாக்கு சரியில்லாமல் அது சாஞ்சு போய் செத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த க்ரோ பேக் வாங்கி அந்த கீரையை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மண்ணெல்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. அது எப்படியுமே 3 டேஸில் வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிரும். பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முளைக்குதுன்னு.